ஹரே கிருஷ்ணா. இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். என்னென்னா, நமக்கு தீக்ஷா குரு அப்படிங்கிறவர் ரொம்ப முக்கியமா, இல்லை ஷிக்ஷா குரு அப்படிங்கிறவர் ரொம்ப முக்கியமா? நம்மளுடைய சம்பிரதாயம் தீக்ஷா பரம்பராவை கடைப்பிடிக்கக்கூடியதா, இல்லைன்னா சிக்ஷா பரம்பராவை கடைப்பிடிக்கக்கூடியதா அப்படிங்கிறது நம்ம இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ முதல்ல எந்த ஒரு ஆன்மீக ஞானமாக இருந்தாலும் அது கண்டிப்பாக ஒரு பரம்பரா வழியாக தான் வரணும், அதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பகவத்கீதாலே கிருஷ்ணர் சொல்லியிருக்கிறாரு. பத்ம புராணத்துலேயும் அதற்கான ஒரு ஸ்லோகம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போது கண்டிப்பாக சம்பிரதாயம்ன்ற ஒன்று தேவை அப்படிங்கிறத இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் நமக்கு தீக்ஷா குரு அப்படிங்கிறவர் ரொம்ப முக்கியமா, இல்லை ஷிக்ஷா குரு அப்படிங்கிறவர் ரொம்ப முக்கியமா அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு. சாஸ்திரங்களில் இரண்டு குருவையுமே உயர்ந்த ஒரு நிலையில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதனால் முதல்ல இந்த ரெண்டு பேருடைய ஒரு தகுதி என்ன அப்படிங்கிறதுன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் உண்மையிலேயே அந்த ஷிக்ஷா குருனா யார் அப்படிங்கிறத நம்மளால் டிஃபைன் பண்ண முடியும், அதை நம்ம சரியாக கடைப்பிடிக்கவும் முடியும். ஸோ தீக்ஷா குருவாக இருந்தாலும் ஷிக்ஷா குருவாக இருந்தாலும் சமமான நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அவங்களுக்கான பெஞ்ச் மார்க், அந்த ஸ்டாண்டர்ட் என்ன அப்படின்னு சொன்னால், ஜீவ கோஸ்வாமி பக்தி சந்தர்ப்பத்தில் சொல்கிறாரு, நம்ம ஒரு சாதுவையோ இல்லைன்னா ஒரு குருவையோ தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கும் போது, நம்ம முதல் உரிமை எந்த மாதிரியான ஒரு பக்தருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், பகவத் பார்ஷத தேகம். அதாவது எந்த ஒரு பக்தர் இந்த பௌதிக உலகத்தில் இருக்கும்போதே தன்னுடைய ஆன்மீக தன்னுணர்வுனால பகவானுடனான தன்னுடைய அந்த உன்னதமான ஒரு உறவை உணர்ந்த ஒரு நபராக இருக்கிறாரோ, அந்த தேகத்தை அடைந்தவராக இருக்கிறாரோ, அந்த ஒரு நபருடைய சங்கம் இல்லை அவரை ஒரு குருவாக ஏற்றுக்கிறது தான், அதுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு நமக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால், நிர்தூத கஷாயம். அதாவது யாருடைய ஹிருதயத்தில் எந்த விதமான ஒரு சின்ன பௌதீக களங்கம் கூட இருக்காதோ, அப்படிப்பட்ட ஒரு தூய வைஷ்ணவர், ஒரு தூய சாது, அந்த ஒரு நபர்கிட்ட இருந்து நம்ம சங்கம் எடுத்துக்கலாம், தீட்சை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இனி எதுனாலும் தீட்சையோ அதாவது சிக்ஷையோ, இது ரெண்டுமே. அப்போது ஒரு எந்த ஒரு களங்கமும் இல்லாத ஒரு நபரை நமக்கு பார்க்க வாய்ப்பு இருந்தால், அவர்கிட்ட நம்ம அந்த தீட்சையோ சிக்ஷையோ எடுத்துக்கலாம். அதுக்குமே வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னால், அப்போது நிர்தூத கஷாயக்கிறது மூர்ச்சித கஷாயம் அப்படின்னு சொல்கிறார். அதாவது ஒரு சாதகன் ரொம்ப முக்கியமாக அவர் ஆன்மீக தன்னுணர்வில் உயர்ந்த நிலையை அடையணும்னு தீவிரமாக முயற்சி செய்யக்கூடிய நபர், அவருடைய மனசில் இந்த பௌதிக கல்மஷம் இல்லைன்னா அனர்த்தங்கள் அப்படிங்கிறது மூர்ச்சை அடைந்த நிலையில் இருக்கும். கம்ப்ளீட்டாக அவருடைய ஹிருதயத்தில் இல்லை அப்படின்றது கிடையாது, இருக்குது. ஆனாலும் அது செயல்படாத நிலையில் இருக்குது. அதுக்கான அந்த ட்ரேஸ் அந்த இதயத்தில் இன்னும் இருக்குது அப்படிங்கிறது தான் அங்கே சொல்லப்படுது. அட்லீஸ்ட் அந்த கல்மஷமானது செயல்பட முடியாத ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சாதுவையாவது நமக்கு பார்க்குறதுக்கு ஒரு பாக்கியம் கிடைக்கணும். அவர்கிட்ட இருந்து ஒரு தீட்சையோ சீட்சையோ கிடைக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ இந்த ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சாது, ஒரு வைஷ்ணவர், அவர் தான் தீக்ஷா குருவாகவோ இல்லைன்னா ஷிக்ஷா குருவாகவோ இருக்கிறதுக்கு அவர் தகுதியானவர் அப்படின்னு சொல்லி சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இப்போது நம்ம தீட்சையை ஃபாலோ பண்ணுறதா இல்லைன்னா ஷிக்ஷாவை ஃபாலோ பண்ணுறதா அப்படின்னு கேட்டால், அகைன் ரெண்டுமே முக்கியமானது. ஒரு ஆன்மீக குரு அப்படிங்கிறவர்கிட்ட இருந்து தீட்சை வாங்க வேண்டிய அவசியத்தை பத்ம புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. எந்த ஒரு அங்கீகரிக்கப்பட்ட குருக்கிட்ட இருந்து நம்ம ஒரு மந்திரத்தை தீட்சை மூலமாக நம்ம வாங்கலையோ, அப்போது மந்திராத்தே நிஷ்பலாமதம், அந்த மந்திரத்தினால நமக்கு பூர்ணமான ஒரு பலன் கிடைக்காது அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இங்கே இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் அப்படிங்கிறது பகவானுடைய நாமமாகவும் இருக்கிறதுனால,
இது வந்து ஒரு தீட்சை வாங்கினா தான் பகவானுடைய நாமத்தை சொல்லணுமா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக பகவானுடைய நாமத்தை தீட்சை வாங்காமலும் கூட வந்து சொல்லலாம். ஆனாலும் ஒரு குருமுகமாக அந்த மந்திரத்தை வாங்கும்போது அந்த மந்திரமானது அதனுடைய அந்த உண்மைத்தன்மையை நமக்கு வந்து வெளிப்படுத்துறதுக்கு அது அதிகமான ஒரு பயனை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்குது. ஸோ அதனால தான் கண்டிப்பாக வந்து ஒரு குருமுகமாக வந்து அந்த மந்திரத்தை வந்து தீட்சை வாங்கணும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த மந்திரம் அப்படிங்கிறது பரமசத்தியமான அந்த பரமோத்தம புருஷரான ஸ்ரீகிருஷ்ணரை நமக்கு வெளிப்படுத்தக்கூடியது, நம்மளுடைய நிஜத்தன்மையை வெளிப்படுத்தக்கூடியது. ஸோ அது சம்பந்தமான அந்த திவ்யமான அந்த ஞானம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் அது கூட அந்த குருசீட பரம்பரா மூலமாக தான் கிடைச்சாகணும். ஸோ அந்த குருசீட பரம்பரா இல்லாமல் அந்த ஞானமானது நம்மளுடைய ஹிருதயத்தில் வெளிப்படாது அப்படின்னு சொல்லி சாஸ்திரங்களில் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு. பாகவதத்தில் கிருஷ்ணர் கூட வந்து உத்தவர்கிட்ட அதுதான் சொல்கிறார், நீ வந்து என்ன பண்ணு, ஒரு ரியல் லைஃப் ஒரு குருக்கிட்ட நீ வந்து சரணாகதி பண்ணி அவருக்கு எல்லா விதமான சேவைகளும் பண்ணி நீ அவர்கிட்ட இருந்து நீ தீட்சை வாங்கிக்கோ அப்படின்னு கிருஷ்ணர் வந்து உத்தவருக்கு வந்து உத்தரவு கொடுக்குறார். அதிலிருந்து நம்ம வந்து இந்த குருசிட பரம்பரா அப்படிங்கிறது, எஸ்பெஷலி தீக்ஷா பரம்பரா அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அதே நேரத்தில் சீக்ஷா அப்படிங்கிறது வந்து அவசியம் இல்லையா, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாதா அப்படிங்கிறதும் கிடையாது. சீக்ஷாவும் ரொம்ப முக்கியமான ஒன்று தான், இல்லைன்னு இல்லை. ஏன்னா பல நேரங்களில் வந்துட்டு நமக்கு என்ன ஆகலாம், ஒரு குரு நமக்கு வந்துட்டு அந்தளவுக்கு வந்து ஒரு உன்னதமான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு குரு நமக்கு வந்து கிடைக்காம கூட இருந்திருக்கலாம். இல்லை அந்த குரு அந்த சமயத்தில் அதை அவர் வந்து வெளிப்படுத்த முடியாத நிலைமையில கூட இருந்திருக்கலாம். அதுக்காக அந்த குருக்கிட்ட நம்ம வந்து தீட்சை வாங்கினதுனால நமக்கு வந்து இந்த ஆன்மீக ஞானம் வந்து கிடைக்காம போயிருமோ அப்படின்ற ஒரு அவசியம் இல்லை. அதே நேரத்தில் ஒரு நல்ல தன்னை உணர்ந்த ஒரு ஆத்மா அவர் வந்து இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அவர்கிட்ட இருந்து நம்ம சீட்சை எடுத்துக்கிறதுல எந்த விதமான ஒரு தப்பும் கிடையாது. சில நேரங்களில் நமக்கு எப்போதும் குரு கூட இருக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறதில்ல. அப்போ நமக்கு வழிகாட்டுறதுக்கு வந்துட்டு ஒரு சிக்ஷா குரு அப்படிங்கிறவர் ரொம்ப ரொம்ப அவசியமாக தேவைப்படுறாரு. ஆனால் இங்கே கொஸ்டின் வந்து அதுதான், அந்த சிக்ஷா குருவுடைய தகுதி என்னவா இருக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமானது. ஸோ அந்த சிக்ஷா குருவும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த சிக்ஷா குருவோடைய அந்த உன்னத நிலையில் இருக்கிறாரு, அந்த மாதிரியான ஒரு உன்னத நிலையில் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அந்த சிக்ஷா குருவோடைய வழிகாட்டுதல்னாலையும் நம்மளால் என்ன பண்ண முடியும், பகவானை வந்து அடைய முடியும். ஸோ நம்மளுடைய சம்பிரதாயத்திலேயே நம்ம வந்து இதை நிறையா வந்து பார்க்கலாம். நம்ம சம்பிரதாயத்தில் மட்டும் இல்லை, ஸ்ரீ சம்பிரதாயத்திலையும் சில ஆச்சாரியர்களுடைய வாழ்க்கையில் இதை நம்மளால் வந்து பார்க்க முடியும். இப்போ நம்மளுடைய சம்பிரதாயத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பலதேவ வித்யாபூஷன் வந்து விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூருடைய நேரடி தீக்ஷா சிஷ்யர் வந்து கிடையாது. அவர் இன்னொருத்தருடைய சிஷ்யர் தான். அதே மாதிரி வந்து இன்னும் சில ஆச்சாரியர்கள்லாம் வந்து இருக்கிறாங்க. அவங்க நேரடியான உதாரணத்துக்கு பக்தி வினோத் தாக்கூர், அவர் வந்து ஜெகநாத் தாஸ் பாபாஜியோடைய சிக்ஷா டிசைபிள். அவர் வந்து தீக்ஷா டிசைபிள் கிடையாது. வேறு விபின் பிகாரி அப்படிங்கிறவருடைய தீக்ஷா டிசைபிள் அவர். அதனால் இப்போ நம்ம வந்து சிக்ஷாக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறதா தீக்ஷாக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறதா அப்படின்ற ஒரு சந்தேகம் நமக்கு வந்து வரலாம். குழப்பமே தேவையில்லை. அந்த நேரத்தில் அவங்களுக்கு சிக்ஷை கொடுக்கக்கூடிய அளவில் அந்த தீக்ஷா குரு இல்லாமல் இருக்கலாம், இல்லை பக்கத்தில் இல்லாமல் இருக்கலாம். இந்த மாதிரி பல காரணங்கள் அதுக்கு வந்து இருக்கலாம். அப்படி இல்லாத நேரத்தில் அந்த உயர்ந்த நிலையில் ஒருத்தர் வந்து இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அவர்கிட்ட இருந்து சிக்ஷை எடுத்துக்கிறதுல எந்த விதமான ஒரு தவறுதலுமே கிடையாது. ஆனால் அதை காரணமாக காட்டி நம்ம இந்த தீக்ஷா பரம்பராவை வந்து நம்ம நிராகரிக்க முடியாது. இந்த தீக்ஷா சிஸ்டமை நம்ம வந்து நிராகரிக்க முடியாது. தீக்ஷா குருவுடைய முக்கியத்துவத்தையும் நம்ம வந்து நிராகரிக்க முடியாது. ஏன்னா தீக்ஷா பரம்பராவுக்கு முக்கியத்துவம் இருக்கிறதுனால தான் நம்ம பகவத்கீதாலேயே வந்து என்ன பண்ணுறோம், ஆரம்பத்திலேயே வந்து குரு பரம்பராவுடைய அந்த பேரே நம்ம வந்து கொடுக்குறோம். ஏன், அது தீக்ஷா பரம்பராவுடைய பேர் தானே நம்ம வந்து கொடுக்குறோம். அதில் மேக்சிமம் அதில் வந்து தீக்ஷா பரம்பராவுடைய பேர் தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த தீக்ஷா பரம்பரா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். பகவத்கீதையில் கிருஷ்ணரும் அதான் சொல்கிறார், அந்த பரம்பரா இல்லைன்னா அந்த திவ்ய ஞானமானது சரியாக வந்து வராது, டிரான்ஸ்ஃபர் ஆகி வராது அப்படிங்கிறத வந்து சொல்கிறார்.
ஸோ இங்கே சீக்ஷா அப்படிங்கிறது இப்போ ஒரே சம்பிரதாயத்துக்கு உள்ள அந்த கால சூழ்நிலையில் நமக்கு வேறு வேறு ஆச்சாரியர்கள், நல்ல உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்கக்கிட்ட இருந்து தீட்சை எடுக்கிறதுனால நம்ம வந்து சீட்சை எடுக்கிறதுனால அந்த சீக்ஷா அந்த வழி தான் முக்கியம் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்க தேவையில்லை. அந்த சூழ்நிலையில் அந்த சீக்ஷா குரு பிரதானமாக இருந்திருக்கிறாரு, அவ்வளோதானே தவிர அதுக்காக தீக்ஷா குரு அதுக்காக தாழ்ந்தவர் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. ஸோ சில நேரங்களில் தீக்ஷா குருவே ரெண்டுமாவும் இருக்கக்கூடிய சூழ்நிலையும் பார்க்குறோம். உதாரணத்துக்கு பிரபுபாதருடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். அவருக்கு பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் வந்து தீக்ஷா குருவாகவும் இருக்கிறாரு, சீக்ஷா குருவாகவும் இருக்கிறார். பிரபுபாதர் வந்து எங்கேயுமே வந்து உதாரணத்துக்கு சொல்லணும்னா ரூப கோஸ்வாமியோடைய கருணை இல்லைன்னா நேரடியான அந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் தான் நான் இந்த புஸ்தகம்லாம் எழுதியிருக்கிறேன் அப்படின்னு பிரபுபாதர் வந்து சொல்லியிருக்கிறார். அப்படின்னா பிரபுபாதர் நேரடியாக வந்துட்டு ரூப கோஸ்வாமிக்கிட்ட இருந்து தான் தீட்சை வாங்கியிருக்கிறாரு. அதனால் நம்ம வந்துட்டு ரூப கோஸ்வாமியை வந்து நம்ம சீக்ஷா குருவாக எடுத்துக்கிட்டு பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூரை நம்ம நிராகரிக்கணும்னு சொல்லி எங்கேயாவது வந்து பிரபுபாதர் வந்து சொல்லியிருக்கிறாரா? கிடையாது. பிரபுபாதர் பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூருக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. எப்போதும் பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூரை தான் வந்து பிரபுபாதர் புகழ்கிறார். ஆனால் அதே நேரத்தில் பிரபுபாதருக்கு ரூப கோஸ்வாமியோடைய கருணையும் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கிடச்சிருக்கு. அது அவருடைய தூய பக்தியினுடைய ஒரு வெளிப்பாடு, ரூப கோஸ்வாமியுடைய கருணை. ஸோ சில நேரங்களில் நமக்கு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து அமையலாம். ஆனால் எப்போதும் நம்ம இந்த தீக்ஷா பரம்பராவுக்கு நம்ம வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும், சீக்ஷைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆனால் அந்த தீட்சையாக இருந்தாலும் சீக்ஷையாக இருந்தாலும் அவருடைய அந்த நிலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நம்ம இதிலிருந்து தெரிஞ்சுக்கணும். இதுக்கும் அடுத்து நம்மளுடைய கரண்ட் சுச்சுவேஷனில் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், நமக்கு குருவோட நேரடியான ஒரு தொடர்பில் இல்லாமல் இருக்க வேண்டியதாக இருக்குது. நமக்கு நிறையா பேர்கிட்ட இருந்து சீக்ஷா கிடைக்கிது. இப்போ இந்த மாதிரியான ஒரு சீக்ஷா கிடைக்கக்கூடிய நிலைமையில் நம்ம எப்படி வந்து நடந்துக்கிறது அப்படின்ற ஒரு குழப்பம் நமக்குள்ளே வந்து இருக்கலாம். ஸோ இதுக்கும் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சீக்ஷை கொடுக்கக்கூடியவங்க வந்து உத்தமமான நிலைமையில் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். நமக்கு தெரிஞ்ச மாதிரி கிடையாது. அதாவது நான் சொன்ன முதல் நிலை, அதாவது பகவத் பார்ஷத தேகம், அந்த ஒரு நிலையை அடைந்தவர்களோ இல்லைன்னா தன்னுடைய ஹிருதயத்தில் எந்த விதமான ஒரு கல்மிஷமும் இல்லாதவர்களோ அவங்களெல்லாம் பார்க்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கடினம். தன்னுடைய ஹிருதயத்துக்குள்ளே எல்லா விதமாக அதாவது கல்மிஷங்கள் இருந்தாலும் அது செயல்படாத நிலையிலையாவது இருக்கா அப்படின்னு பார்த்தா, அப்படிப்பட்ட ஒரு சிக்ஷை கொடுக்கக்கூடியவங்களையும் பார்க்குறது நமக்கு ரொம்ப கடினமாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம கண்கூட பார்க்குறோம், நிறையா போட்டி பொறாமைகள் இருக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அப்போ நம்ம என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொன்னால், இந்த ஒரு சிக்ஷை கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் அதம நிலையில் இருக்கிறவங்க அப்படின்னு சாஸ்திரங்களில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த அதம நிலையில் இருக்கிறவங்கள கூட வந்து 3 நிலைகளாக வந்து பிரிக்கப்பட்டிருக்கு. ஒன்று அதமத்திலேயே அதமமான ஒரு சிக்ஷை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை. ரெண்டாவது அதமத்திலேயே மத்தியமான ஒரு நிலையில் சிக்ஷை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை. அதமத்திலேயே உத்தமமான நிலை. உத்தமத்திலேயே உத்தமமானது கிடையாது, அதமத்திலேயே உத்தமமானது. ஸோ இது ஒரு கன்ஃபியூஷனாக தெரியலாம். நான் உதாரணத்தோடு சொல்கிறேன், உங்களுக்கு வந்து புரியும். அதமத்திலேயே அதமமான ஒரு நிலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதை 2 விதமாக வந்து பிரிக்கலாம். ஒன்று வந்து சாஸ்திரத்துடைய எந்த விதமான ஒரு ஞானமும் இருக்காது, ஆனாலும் ஏதோ கேட்டதை வச்சு நல்ல விஷயங்கள் சில விஷயங்கள் எங்கேயோ யாருக்கிட்டே கேட்ட அந்த விஷயங்களை வந்துட்டு ஜஸ்ட்டு அவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு வந்து சொல்லுவாங்க, அவ்வளோதான். அதை தவிர்த்து அவங்களுக்கு வந்து வழிகாட்டவும் தெரியாது, இது எந்த அளவுக்கு வந்துட்டு நிஜம், அது உண்மையான ஒரு பலனை கொடுக்குங்கிறதும் அவங்களுக்கு தெரியாது. பட் நான் கேட்டேன் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான். அதை ஒருத்தர் வந்து சின்சியராக வந்து ஃபாலோ பண்ணி அவர் அந்த உண்மையான பலனை அடைஞ்சாருன்னா ஓகே, இல்லைன்னா அது அவருக்கு லாஸ். ஸோ இந்த ஒரு உதாரணம் நம்ம துருவனுடைய சரித்திரத்தில் வந்து பார்க்கலாம். துருவனுடைய அம்மா சுனிதி அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தோம்னு சொன்னால், துருவனுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நான் கேட்டிருக்கேன்ப்பா, காட்டில் தான் ரிஷிகள்லாம் இருக்கிறாங்க, அவங்களாம் பகவான் அங்கே தான் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க, மேபி நீ அங்கே போய் பாரு, பகவான் உனக்கு கிடைச்சா கிடைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் துருவன் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாரு, அங்கே போய் அதை ட்ரை பண்ணி
அப்போது அதுக்கப்புறமா அவருக்கு வந்துட்டு அவருடைய தேடுதல் உண்மையாக இருக்கிறதுனால அவருக்கு உண்மையான ஒரு குருவுடைய ஒரு கருணை வந்து கிடைக்கிது. அதுக்கப்புறமா அவர் பகவானையும் அடைகிறார். இது பல நேரங்களில் நமக்கு வந்துட்டு சாதகமாக அமையும்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு கிடைச்ச அந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் உண்மையானு தெரியாது. அதை சின்சியராக நம்ம கடைப்பிடிச்சி நமக்கு அந்த பலனும் உண்மையான பலனாக இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. பட் லக்கிலி அங்கே வந்து துருவனுடைய அம்மா ஒரு நல்ல சாதுக்கள்கிட்ட இருந்து கேட்டதுனாலையும் துருவனுக்குள்ளேயும் எக்ஸாக்டாக நான் பகவானை வந்து பார்த்தே தீரணுன்ற அந்த ஒரு எண்ணம், அதாவது அவருக்கு ஒரு தேவை இருந்தால் கூட அந்த ஒரு தீவிரமான எண்ணம், அதனால் அவருக்கு வந்து ஒரு நல்ல குருவும் வந்து கிடைச்சார். இது ஒரு வகை. இன்னொன்று, சாஸ்திர ஞானம் வந்து இருந்தால் கூட அந்த சாஸ்திர ஞானத்தை வந்து தனக்கு கீழே இருக்கிறவங்கள வந்து கட்டுப்படுத்தணுன்ற ஒரு விதத்தில், கட்டுப்படுத்தணுங்கிறதுக்காக அந்த நோக்கத்தில் சாஸ்திரங்களை வந்து அந்த விதத்தில் அவங்களுக்கு வந்து சொல்லி அவங்கள தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு அறிவுரை. இது வந்து அதமத்திலேயே அதமமான ஒரு நிலை. இது நிறையா வந்து நம்ம பார்க்க முடியுது இன்றைக்கி. தன்னை வந்து மற்றவர்களை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவே தத்துவங்களை வந்து பயன்படுத்தக்கூடியது அதமத்திலேயே அதமமான ஒரு சிக்ஷா நிலை. இதை நம்ம வந்து ரியலைஸ் பண்ணணும். இதுக்கு உதாரணம் வந்து துரியோதனுக்கு சகுனி இதை தான் பண்ணார். சகுனிக்கு வந்து என்னென்னா, அவர் சொல்கிறது எல்லாமே வந்து தப்பு தான். ஆனாலும் அந்த தப்பான அந்த தத்துவங்களை எல்லாம் சித்தாந்தத்தை எல்லாம் அவருடைய நன்மைக்காக தான் நான் வந்து சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரியே வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி என்ன பண்ணார், துரியோதனனை தன்னுடைய கண்ட்ரோல்லே வச்சு அவர் வேண்டிய அந்த காரியத்தை வந்து சாதித்தார். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து நமக்கு சிக்ஷா கொடுக்குறவங்களா இருக்கிறாங்களாங்கிறத நம்ம பரிசோதித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த சிக்ஷையை நம்ம வந்து எடுத்துக்கணுமா வேண்டாமான்னு நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கணும். மத்தியமமான ஒரு நிலை, அதமத்திலேயே மத்தியமமான ஒரு சிக்ஷா நிலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு அதில் வந்துட்டு கொஞ்சம் எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இருக்காது. அதே நேரத்தில் அவங்களுக்கு உங்கள் மேலே எந்த விதமான ஒரு அன்போ கருணையோ எதுவும் இருக்காது. கேட்டதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, கரெக்டாக வந்து சொல்லுவாங்க. எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் அவங்க வந்து எடுத்துக்க மாட்டாங்க. அவ்வளோதான். ஸோ நான் சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டு இதுக்கு மேலே நீ என்ன பண்ணுறியோ பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி எந்த விதமான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ இது வந்து மத்தியமமான ஒரு நிலை. இதில் வந்து ஒரு உதாரணம் வந்து நம்ம சகதேவனை வந்து சொல்லலாம். சகதேவன் அந்த மாதிரி தான். நம்ம அவன்கிட்ட வந்து சாஸ்திர ரீதியாக சில சந்தேகங்கள் ஏதாவது கேட்டால் அவன் அவ்வளோதான் வந்து பதில் சொல்லுவான். அதே மாதிரி மைத்ரேயர் விதுரருக்கு வந்து உபதேசம் பண்ணும்போது அதே மாதிரி தான். அவர் கேட்ட என்ன கேள்வி கேட்டாரோ அதுக்கு சின்சியராக வந்துட்டு பதில் சொன்னார், அவ்வளோதான். அதுக்கப்புறமா அவருக்கான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி முடிஞ்சது. ஸோ இது மத்தியமமானது. உத்தமமான அதமத்திலேயே உத்தமமானது அப்படின்னு சொன்னால், எப்போ வரைக்கும் அவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கிறோமோ அப்போ வரைக்கும் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்துட்டு ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க. எல்லாமே வந்து சொல்லிக் கொடுப்பாங்க, நம்மளை நல்லா வந்து கேர் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் எப்போ அவங்களுக்கு வந்துட்டு அகெயின்ஸ்டாக நம்ம வந்து மாறிட்டோமோ அப்போ என்ன ஆயிடுவாங்க, இமீடியட்டாக டோட்டலாக அவங்க வந்துட்டு நமக்கு அகெயின்ஸ்டாக மாறி எல்லாமே நமக்கு வந்துட்டு அகெயின்ஸ்டாக வந்து பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இது வந்து ஒரு சிக்ஷா குருவாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஏற்புடைய செயல் கிடையாது. அது வந்து ஒரு உன்னதமான ஒரு குணம் இல்லை. ஏன்னா ஒரு குரு அப்படின்னு சொன்னாலே எப்போதும் தனக்கு கீழே இருக்கக்கூடியவங்களுடைய நன்மையை மட்டுமே யோசிக்கக்கூடியவங்களாக தான் இருக்க முடியுமே தவிர, அது மட்டும் இல்லாமல் எப்போதும் எனக்கு வந்துட்டு ஜெய் சொல்கிறவங்கள தான் நான் வந்து நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு நல்ல குணம் கிடையாது. ஸோ இது ஒரு உதாரணம் நம்ம ராமானுஜருடைய வாழ்க்கையில் வந்து பார்க்கலாம். யாதவ பிரகாஷர் வந்து என்ன பண்ணார், ராமானுஜர் தனக்கு கீழ்ப்படிந்த ஒரு மாணவனாக இருக்கிற வரைக்கும் எல்லாமே வந்துட்டு நல்ல விதத்தில் வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தார். பட் எப்போ அவரை விட மேலே போகிறாரு, அவரை விட வந்து வளர்ச்சி அடைகிறாரு அப்படிங்கிறத பார்த்தாரோ அதுக்கு மேலே அவருக்கு வந்து பொறுக்க முடியல. இவனை இனிமேல் நான் வச்சுருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி யாதவ பிரகாஷர் வந்து நினச்சாரு. ஏன் அவரை வந்து அழிக்கணும்னு கூட வந்து நினச்சார். எப்படி வந்து ஒரு குரு இது போன்ற ஒரு மனநிலையில் வந்து இருக்க முடியும்? தனக்கு கீழே இருக்க ஒரு பொதுவாகவே ஒரு ஆசிரியர் தனக்கு கீழே படித்த ஒரு மாணவன் பெரிய கலெக்டராக வந்தான், டாக்டர் ஆனால், ஏதோ பெரிய ஒரு பதவிக்கு வந்தானா அதை பார்த்து சந்தோஷம்தான் படுவாங்க. அதை பார்த்து பொறாமப்பட மாட்டாங்க பௌதிகத்தில் கூட.
அப்போ ஆன்மீக வாழ்க்கையை வந்து கற்றுக் கொடுக்கக்கூடியவங்க தனக்கு கீழே இருக்கிறவங்க, இல்லை தன் வந்து சொல்லி கொடுத்து பக்தி பண்ணவங்க தன்னை விட வந்து சிறப்பாக செயல்படுறாங்க, தனக்கு வந்து மேலே சில காரியங்களை பண்ணுறாங்கன்னா அதை பார்த்து அவங்க வந்து மகிழ்ச்சி அடையத்தானே செய்யணும். அதை பார்த்து அவங்களுக்கு பொறாமை வரக்கூடாது. பொறாமை வந்தது அப்படின்னு சொன்னால் அப்போது அவங்களுக்கு இன்னும் பக்குவம் வரலை அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ அந்த மாதிரியான ஒரு நபர்கள்ட்ட இருந்தும் நம்ம சிக்ஷை எடுத்துக்க முடியாது. ஸோ இந்த விதத்தில் இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணி நமக்கு சிக்ஷை கொடுக்கக்கூடியவங்க இந்த குணங்களெல்லாம் வந்து தாண்டி இருக்கிறாங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட இருந்து நம்ம வந்து சிக்ஷை எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. கண்டிப்பாக சிக்ஷா குரு அப்படிங்கிறவர் வந்து அதுவும் வந்து அவசியம்தான். ஆனால் அந்த சிக்ஷா குரு அப்படிங்கிறவர் வந்து தீக்ஷா குருவை விட நான் வந்து ரொம்ப பெரியவர் அப்படின்ற ஒரு மனநிலையில் வந்து ஏதாவது சொல்கிறாரு அப்படின்னாலோ, இல்லை அவர் வந்து இப்போ நான் சொன்ன இந்த ஒரு 3 கேட்டகரியில் ஏதோ ஒரு நிலையில் வந்து செயல்படுறாரு அப்படின்னு சொன்னாலோ நம்ம அந்த ஒரு சிக்ஷையை வந்து நம்ம ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த விதத்தில் நம்மளுடைய பரம்பரா அப்படிங்கிறது தீக்ஷா பரம்பராவும் தான். ஏன்னா நம்மளுடைய சம்பிரதாயத்தில் வந்த எந்த ஆச்சாரியருமே தீட்சை வாங்காமலே கிடையாது. எல்லாருமே தீட்சை வாங்கியிருக்கிறாங்க. யாராவது ஒருத்தர்கிட்ட தீட்சை வாங்கி தான் இருப்பாங்க. அதே நேரத்தில் சிக்ஷை அப்படிங்கிறது சில கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வேறு யாருக்கிட்ட இருந்தால் வந்து சிக்ஷை எடுக்க வேண்டிய ஒரு அவசியம் வந்து ஏற்பட்டிருந்திருக்கலாம். ஸோ அதுக்காக வந்துட்டு நம்ம சிக்ஷாக்கு தான் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், தீட்சாக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரெண்டையும் வேறுபடுத்தி வந்து பார்க்காம இரண்டுக்கும் சமமான ஒரு முக்கியத்துவம் வந்து கொடுத்து அந்த கால சூழ்நிலையில் நம்ம எப்படி செயல்படணுங்கிறத தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம செயல்பட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த ஆன்மீக வாழ்க்கையில் நம்ம எளிமையாக வெற்றி அடையலாம். ஹரே கிருஷ்ணா.